பெண்கள், குழந்தைகள் முதல் பெண்கள் வரை எல்லாரும் கற்பழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஐநா சபையில பேசியிருக்கின்றார்கள். அதே சூழ்நிலையில நம்முடைய வேலுசாமி அவர்கள் பேசிய மாதிரி சென்னையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட போது பல ஆயிரக்கணக்கான பெண்கள் நம்ம சௌமியா அம்மா அவர்கள் தலைமையிலே நிலம் இப்ப வச்சிருக்க நிலம் இன்னும் 20-30 வருஷம் வேலை செய்யலாம், நிலக்கரி எடுக்கலாம். இப்போ என்எல்சி என்ன சொல்லி அறிவிச்சிருக்கிறான், என்எல்சியோட 3வது சுரங்கம் நான் தொடங்க போறேன்னு அவன் அறிவிச்சிருக்கிறான். 3வது சுரங்கம் 12,500 ஏக்கர். 12,500 ஏக்கர்னா இந்த 12,500 ஏக்கர் 26 கிராம் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க, எங்களுக்கு அதிகமா புற்றுநோய் வருகின்ற பகுதி என்னன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். இதை விட ஒரு வெட்கக்கேடு இந்த ஆட்சிக்கு இருக்க முடியுமா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து ஆசிரியர்களும் உங்களுக்கு தானே வாக்களிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறைய என்ன கேட்டாங்க, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, 2003க்கு முன்பு இருந்த ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொடுங்க. இது ஒரு தவறு. இது சாதாரணமா கொடுத்துட்டு போயிடலாமே. நான் ஏன் சாதாரணமா கொடுத்துட்டு போலான்னா, இந்தியாவில் இன்னைக்கு 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கிறார்கள். உங்களால ஏன் கொடுக்க முடியல? எப்பா செமையான இந்த இடஒதுக்கீடுக்காக மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் இந்த மக்களுக்காக எத்தனை சிறை போராட்டம், எத்தனை ரயில் மறியல், ஒரு நாள் சாலை மறியல், எத்தனை போராட்டங்கள் செய்து 1987 தொடர் சாலை மறியல் என்பது. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களே,